வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குதான் பேரு, ஒரு வேலை வெட்டி செய்யறாளா? காலில இருந்து தூத்த தொடக்க எல்லா வேலையும் நானே ஓட்டி செஞ்சுன்னு இருக்கேன். என்னத்த சொல்ல, அவர் தங்கச்சிக்கும் அறிவில்லை, என் பிள்ளைக்கும் அறிவில்லை. இவங்ககிட்ட மாட்டின்னு நான் தான் எல்லா பாடு பக்கத்தா இருக்குது. நம்மளுக்கு தான் ஃபோன் வருது. என்ன ராணி சித்தி கால் பண்ணியிருக்காங்க? ஹலோ, நான் தான்மா ராணி சித்தி பேசுகிறேன். சொல்லுங்க சித்தி. என்னம்மா பண்ணுற? பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வேலை என்ன செஞ்சுட்டு இருக்கியா என்ன? அப்பதான் வாங்கல சித்தி, இப்பதான் மொத்தத்தை பெருக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்லுங்க. வீட்டுக்காரு பிள்ளை பசங்க எப்படிமா இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சித்தி எல்லாருமே நல்லா இருக்காங்க சித்தி. நீங்க எப்படி இருக்கீங்க? சித்தப்பா எப்படி இருக்காரு? தம்பி எப்படி இருக்கான்? தம்பியை கேட்டுதான் சொல்லுங்க சித்தி. அவனை பத்தி கொஞ்சம் உங்ககிட்ட பேசதாமா நானே கால் பண்ணேன். சொல்லுங்க சித்தி, என்னாச்சு? பொண்ணுகிட்ட என்ன பார்க்கணுமா தம்பிக்கு? அதுவும் ஒரு விஷயமா. இன்னொரு விஷயம் வந்து பிள்ளைக்கு வந்து வேலை புதுசாக கிடச்சிருக்கு உங்கள் ஊரில் தான். அதான் பிள்ளை அங்கேருந்து வேலைக்கு போனால் நல்லா இருக்குமேனு உன்னை கேட்கதமா கால் பண்ணேன். இதில் என்ன இருக்கு சித்தி? தம்பி தானே, தாராளமாக வந்து தக்கிக்கிட்டோம். இங்கேருந்தே அவன் வேலைக்கு போட்டோம். அவனை நல்லா பார்த்துக்கிறான் சித்தி. அனுப்பி வைங்க அவனை. ரொம்ப சந்தோஷமா. நான் அவன்கிட்ட சொல்லிட்டு அவனே உனக்கு கால் பண்ண சொல்கிறேம்மா. சரிங்க சித்தி, அவனே எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. அவனுக்கு நான் இங்கேயே நல்ல பொண்ணு பார்த்து நானே கல்யாணம் பண்ணியும் வைக்கிறேன். நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. அவனை கால் பண்ண சொல்லுங்க. எது வந்தாலும் நானும் மாமாவும் சேர்ந்து பார்த்துக்கணும் சித்தி அவனை. சரிம்மா, நான் அவனையே கால் பண்ண சொல்கிறேம்மா. இப்போ நான் வைக்கிறேன், அப்புறமா பண்ணுறேம்மா. சரி சித்தி. பெரிய பொண்ணுக்கு என் தம்பி கரெக்டாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். என் தம்பி நல்ல குணமானவன். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் எல்லா விஷயம் சொல்லுவோம். அவர் என்ன சொல்கிறாரு பார்த்துட்டு அடுத்த கட்ட நம்ம சித்திக்கிட்ட பேசிப்போம். என்னங்களா காலையிலே வந்துட்டீங்க? வேலை விட்டு எதுவும் வீட்டில் இல்லையா? ஏகோ குஷ்பக்கா, எங்களுக்கு என்ன பெருசாக வேலை இருக்க போகுது? காலையில் எழுந்தோமா, 2 இட்லி செஞ்சோமா, சாப்பிட்டோமா, அவ்வளோதான். ஏல நீ தானே வீட்டில் சௌக்கியமாக வாழ்றியே. வேலைக்கு சமைச்சு போட மாமியா வந்திருந்தவனே உனக்கு வேற என்ன வேலை இருக்க போகுது? அவளே எல்லா வேலையும் பார்த்துக்க போறா. அதை நீ ஜாலியாக சாப்பிட்டு சுற்றி வந்துட்டு இருக்க. எக்கோ, அவளை பற்றி மட்டும் பேசாதீங்க. என்னல உங்கள் மாமியார் பற்றி சொன்ன இவ்வளோ கோவம் வருது உனக்கு? அவ்வளோ பாசமா? பாசமும் இல்லை, வேசமும் இல்லை, எல்லாம் அது பண்ணுற தலைவலி தான். அதான் அவ்வளோ கோவம் வருது எனக்கு. சரி விடல, மாமியார்னா அப்படி தான் இருப்பாங்க. நீ தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும். நீயும் எல்லாத்தையும் ஏட்டிக்கு போட்டிக்கு பண்ணனா வீடே கஷ்டமும் போயிடும், பார்த்துக்கோ. ஆமாக்கா குஷ்பாக்கா, காலையிலே நீங்களாம் இங்கே வந்துட்டீங்க. வீட்டில் வேறு எதுவும் வேலை இல்லையா உங்களுக்கு? காலையில் வேலை முடிஞ்சிச்சு பெரிய பொண்ணு. மதியானத்துக்கு தான் சமைக்கணும். அது அப்புறம் போய் பார்த்துக்கலாம். பிள்ளைங்க வர படிச்சிருக்கு. அதான் பிள்ளைங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது சொல்லிட்டு நான் இந்த ஆளை வந்துட்டேன். ஏக்கோ குஷ்பாக்கோ, மதியானத்துக்கு என்ன குழம்புக்கா? நீனா கொஞ்சம் குழம்பு கொடுங்கக்கா. இல்லைதானோ, உங்கள் வீட்டில் கிச்சன் ஒரு இடம் இருக்குது, அது தெரியுமா தெரியாதா? இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியல. என் ஒருத்திக்காக அடுப்படி போய் குழம்பு வச்சு என்ன சமைச்சு என்ன சாப்பிட்றது, அதனால தான் குழம்பு கொஞ்சம் கேட்டேன். குழம்பு கேட்கறது இருக்கட்டும், முதல்ல வீட்டில் சாப்பாடு இருக்கா? ஆமால பெரிய பொண்ணு, அதே மறந்துட்டேன். பானுகாக்கா, அப்போ கொஞ்சம் தட்டில் சாப்பாடும் போட்டு கொடுத்துறீங்களா? ஏல நீலாம் திருந்தவே மாட்டல, உன்னை திருத்தவே முடியாது. போல பெரிய பொண்ணு, என்ன புகழாத. பருப்பு கறி அப்பள கூட்டு, வா வா சூப்பராக இருக்குமே. சில தின்னா விஷமும் அமோதமாக தான் இருக்கும். ஆமாங்க குஷ்பாக்கா, பிள்ளைங்களுக்கெல்லாம் பரீட்சைலாம் எப்போ முடியுது? பெரியவளுக்கு தான் 3 எக்ஸாம் முடிஞ்சிச்சு சொன்னா. சின்னவளுக்கு 28 தான்மா ஸ்டார்ட் ஆக போதா. அவளுக்கு எப்படி இருந்தாலும் முடியும், அடுத்த மாதம் தான் முடியும்னு நினைக்கிறேன். அக்கா, உங்கள் பிள்ளைங்களுக்கு பரீட்சைலாம் முடிஞ்ச உடனே மே மாதம் நம்ம எங்கன்னா வெளியே போயிட்டு வரலாமாக்கா? என்னென்ன பெரிய பொண்ணு சொல்கிற? வெளியே என்ன டூர் மாதிரியா? ஆமாங்க மீனக்கா, மே மாதம் அதிகமாக வெயில் இருக்குல்ல, அதனால நம்ம இது மாதிரி ஊட்டி கொடைக்கானல் மாதிரி என்ன டூர் போகலாங்க்கா. இல்லை பெரிய பொண்ணு, அதுக்கெலாம் அதிகமாக செலவாகல. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நம்ம இங்கேயே எங்கன்னா குற்றாலம் மாதிரி போயிட்டு வந்துடலாம். ஏக்கோ, குற்றாலம் இங்கே தான் இருக்குது. நம்மளுக்கு எப்போ தோணும் நம்ம போய் பார்த்துருவாங்க. ஆனால் கொடைக்கானல்லாம் அப்பெல்லாம் இல்லைக்கா. நம்ம போகலாங்க்கா, எக்ஸாம்லாம் முடிட்டோம்க்கா பிள்ளைங்களுக்கு. நம்ம மே மாதம் போய் போகலாங்க்கா. இல்லை சும்மா இருங்கல்ல, என்கிட்ட 5 பைசா கூட கிடையாது. நான் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கேட்கணும். அவர் போங்க சொன்னால் மட்டும்தான் நான் வருவேன், அப்படின்லாம் கிடையாது. அக்கா, ராசா அண்ணக்கிட்ட நான் பேசிக்கிறேங்க்கா. நான் பேசினா அண்ணன் விடுவாங்க. நம்ம மே மாதம் ட்ரிப்பு போகிறோம், அவ்வளோதான். இல்லை முதல்ல பறிச்சு முடியட்டல, அதுக்கப்புறம் எந்தாலும் போகலாம். இப்போ நான் போய்ட்டு சமைக்கிற வேலையை பார்க்குறேன். டைம் வேறு ஆகுது தானே. ஒரு 12:30 நல்ல வேலையை முடிச்சிடுவேன். நீ வேணால் வந்து சாப்பிட்டுட்டு போ. சரிங்க அக்கா, நான் 1 மணிக்கா வந்து சாப்பிட்றேன். சரில மீனா, நானும் போயிட்டு வரேனே.